ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் அந்த லியான் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான் அந்த ஆஃப்டர் லைஃப் கேம்பை பற்றி, அந்த பாய்சனை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கு. ஹீரோவும் கேட்குறான், அந்த ஆஃப்டர் லைஃப் கேம்ப்பு எங்கே இருக்குது, எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதோட ஹெட் யார், எனக்கு தெரியாதுன்றான். இவனா கடுப்பாயிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி அவனுக்கு இந்த பாய்சனை பற்றி அதோட சிம்டம்ஸை பற்றிலாம் தெரியும் அப்படின்னு. அது நான் சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. எங்கள் அரண்மனையிலையுமே ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, அவரை காப்பாற்றவே முடியலை. ஆனால் எனக்கு ஒரு ஆள் மேலே டவுட்டாக இருக்குது. அவர் அந்த கேம்போட பேசுவார். ஸோ அவர் மூலமாக தான் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். அவரை வேணால் அப்ரோச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லீட் கிடைக்கும் அப்படின்னு. சரி, ஓகே, அந்த விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஏதாவது லூசுத்தனமா அவகிட்ட நடந்துக்காத அப்படின்னு. என்ன சொல்கிற? நான் அந்த மாதிரி ஒரு ஆளா அப்படின்னு. டே, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்டா. நீ ஹீரோனை காப்பாற்றினது, அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்ச அந்த லெட்டர் எனக்கு சென்ட் பண்ணது, இதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். ஆனால் நீ இதை பண்ணியிருக்க அப்படின்னா உன்னோட உள்நோக்கம் வேறு எதுவோ இருக்குது. அந்த ஆஃப்டர் லைஃப் கேம்பை பற்றி நீ ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற. ஸோ என்ன யூஸ் பண்ணிக்கிற எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நான் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஹீரோயினுக்கு அந்த மாற்று கண்டிப்பாக வேணும். அதுக்காகவே இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். பரவாயில்லையப்பா, இவனுக்கு எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருதுப்பா அப்படின்ற மாதிரியே ஒரு மாதிரி பார்க்குறான். இதுக்கப்புறம் ஹீரோ அவங்க பிஏ அப்புறம் அந்த லூ இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு அந்த லியான் சொன்ன பர்சனை பற்றியும் தெரியணும், ஆஃப்டர் லைஃப்பை பற்றியும் எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. இவங்களும் எல்லா விஷயங்களுமே கேதர் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் அந்த லியானாட்ட பிரின்சஸை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பிடிச்சு வச்சிருக்கா, அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. உண்மை சொல்லு, நீ தானே அந்த லூவோட பொண்ணு, நீ தானே அந்த லூவோட பொண்ணு அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டா. சரி, அப்போ உனக்கு அந்த ஆஃப்டர் லைஃப் கேம்பை பற்றி தெரியுமா அப்படின்னு. அதை கேட்டோன்னே இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜர்க் ஆகிடுறா. என்ன இது, இப்படி இவளுக்கு தெரியும் அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோவோட அடியாட்கள் அப்புறம் அந்த லூ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த லியான் சொன்ன அந்த பர்சனை தான் தேடி வந்திருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் வித்துட்டு இவன் தான் வெளியில இருந்த ஆஃப்டர் லைஃப் கேம்புக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸு இது எல்லாத்தையுமே பாஸ் பண்ணுற ஆள் அப்படின்னு. சரி, பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அவனை காண எஸ் ஆயிட்டான். பிடிங்கடா அவனை அப்படின்னு எல்லாருமே தேடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே போய் தான் ஒளிஞ்சிருக்கா. இவங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேடி தான் இருக்காங்க. எங்கே போகிறீங்க, இங்கே ஒருத்தர் வந்தார், எங்கே அவர், இங்கே யாருமே வரல, ஃபஸ்ட் இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்களா. ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் ஒரு விதவை பொண்ணு, இந்த மாதிரி உள்ளே போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு கத்துது. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஆள் இருக்காரு. ஸோ எல்லாரும் அடிச்சு பிடிச்சி அவனை இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கான். நான் கேட்குறேன், இன்ஃபர்மேஷனை சொன்னேன் அப்படின்னா உனக்கு நிறைய லாபம் இருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் லைஃப் கேம்பில் இருக்கிற எல்லாத்துக்குமே பாய்சன் கொடுத்துருப்பாங்களாம். இந்த ஒரு மிஷன் கொடுக்குறேன், இந்த மிஷனை நீ கரெக்டாக முடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு மாற்று மருந்து. அடுத்த ஒரு மிஷனுக்கு போகும்போது மறுபடியும் ஒரு பாய்சன் கொடுப்பானா, அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மாற்று மருந்து. ஸோ அவனோட லைஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. உனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு மாற்று மருந்தை நான் ரெடி பண்ணி தரேன், அது ஒரு விஷயம். செகண்ட் அந்த விதவை பொண்ணு இருக்கல்ல, அவளையே உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். நீ யாருக்குமே தெரியாமல் எங்கே வேணாலும் போய் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு. ஸோ இவனுக்கு அந்த பொண்ணு மேலே விருப்பமா என்னன்றது தெரியல. அதை ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரில. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். நீ எவ்வளோ பெரிய அப்பா டக்கர்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு அந்த விதவை பொண்ணு மேலே ரொம்பவே ஆசை, அதனால் அவங்க ஹஸ்பண்டையே நீ கொலை பண்ண, ரைட்டா அப்படின்னு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஷாக்குக்கு மேலே ஷாக் ஆகிட்டு இருக்கான். இவனுக்கு இப்படி இதெல்லாம் தெரியும், அதனால் ஒழுங்காக எனக்கு ஹெல்ப் பண்ண, இல்லைன்னா உன்னை பற்றின விஷயங்களை போய் நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் என்ன, அந்த பொண்ணு உன்னை பயங்கரமாக வெறுத்துரும். ஸோ உனக்கு ரெண்டு சான்ஸ் தான் இருக்குது. ஒன்று, நான் சொல்கிற விஷயங்களை கேட்டு நல்லபடியாக வாழு, அப்படி இல்லையா என் கையால் சாகு அப்படின்னு. இவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. திரும்பவும் அந்த லியானாட்டோட பிரின்சஸை தான் காட்டுறாங்க. உண்மை சொல்ல, நீ அந்த ஆஃப்டர் லைஃப் கேம்ப்லேருந்து தானே வந்தவ, உன்னை ரிட்டன் கொண்டு போய் விடவா அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா கதர், இல்லை என்ன அங்கே கொண்டு போய் நீங்கள் விடுறதுக்கு பதிலாக இங்கேயே கொலை பண்ணி போட்டுருங்க, அது மோசமான நரகம் அப்படின்னு. அப்போனா உண்மையை சொல்லு, என்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா சொல்கிறா, ஹீரோயினோட அம்மா அந்த லூ இருக்காங்கள்ல, அவங்கள கொலை பண்ணுறதுக்கு இவளை தான் அசைன் பண்ணாங்களாம்மா ஆஃப்டர் லைஃப் கேம்ப்லேருந்து.
இவளும் கொலை பண்ணுற வரைக்கும் போயிட்டா. ஆனால் லாஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இவகிட்ட ஏதோ விஷயங்கள் பேசியிருக்காங்க. நீயும் என் பொண்ணு மாதிரி தான் இருக்க, நீ ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற அப்படின்னு. ஸோ அதனால் அவள் மனசு மாறிடுச்சா என்னன்றது தெரில. அவங்கள பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆக விட்டுருக்கா. ஸோ இதனால் அந்த ஆஃப்டர் லைஃப் கேம்போட அந்த ஹெட் இருக்கான்ல, அவன் பயங்கர காண்டாகி இந்த லூவோட பொண்ணை தானே எல்லாருமே தேடிட்டு இருக்கானுங்க. அதனால் நான் ஒன்று வந்துட்டு அந்த பொண்ணை ஃப்ரேம் பண்ணுறேன்னு ஃப்ரேம் பண்ணி விட்டுருக்கான். அதனால தான் இவ கையில் சிக்கனாலாம் என்னன்றது தெரியல. சரி, அப்போ அந்த லூ எங்கே போனாங்க? அவங்கள கொலை பண்ணிட்டான் அந்த ஆஃப்டர் லைஃபோட ஹெட்டு அப்படின்னு. ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே பாரு, அந்த கேம்பில் எனக்கு சில சீக்ரெட்டெல்லாம் தெரியணும், அதை வச்சு நான் வந்து வேஸ்டேட்டை கைப்பற்றணும். ஒழுங்கு மரியாதையா அந்த ஹெட்டு எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படின்னு. அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். நீ வேணா அந்த பிளேஸ்க்கு போயிட்டு பாரு. என்ன பேசிகிட்டு இருக்க? அங்கே நிறைய ட்ராப்பெல்லாம் இருக்குமே. ஆமாம், ஆனால் எனக்கு எங்கெங்கெல்லாம் ட்ராப் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் தெரியும். ஸோ நான் உனக்கு ஒரு மேப்பு தரேன், அதை வச்சு நீ இப்போ தயவு செஞ்சு என்னை நம்ப அப்படின்னு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த ஆள்கிட்ட தான் வந்து கேட்டுட்ருக்கான், நீ என்ன முடிவெடுத்த அப்படின்னு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை கண்டிப்பாக காப்பாற்றணும் அப்படின்னு. சரி, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு காட்டு பகுதி மாதிரி தான் இருக்குது. இந்த ஆள் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே இந்த சைடு வெயிட் பண்ணுறாங்க, அந்த ஹெட்டு வந்துட்டு வருவானா மாட்டானா அப்படின்னு. அந்த இடத்துக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு ஆள் வராங்க. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், அந்த ஆளை ஃபாலோ பண்ணி அப்படியே பின்னாடியே போகலாம் அப்படி. இதுக்கப்புறமா ஆஃப்டர் லைஃப் கேம்பில் இருக்கிற சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க குகைக்குள்ளே தான் வந்துட்டு இருக்கானுங்க. வர வழியில் அந்த லியானாட்டோட ஸ்பை எல்லாருமே அவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டு அவங்கள மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த குகைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த சீல் மாதிரி ஒன்று இருக்கும், அதை காட்டணும். ஸோ அதான் ஆட்டை போட்டு வச்சுருக்கானுங்களே, அது எல்லாத்தையுமே காமிச்சு அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்காங்க. அதே சமயம் இந்த கேம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமே நடந்துகிட்ருக்கு. ஒரு டீம் லீடர்னு வச்சுக்கலாமே, அவன் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், இந்த கேம்பில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரொம்பவே பற்றாக்குறையாக இருக்குது. உங்களுக்கான இன்றைக்கி டாஸ்க் என்ன அப்படின்னா, இங்கே நிறைய பாக்ஸ் எல்லாம் வச்சுருப்போம், அதில் வந்து ஃபுட்டு இருக்கும், அப்புறம் வெப்பனுமே இருக்கும். ஸோ யாரெல்லாம் அந்த ஃபுட்டு அப்புறம் அந்த வெப்பன் எல்லாத்தையுமே வந்துட்டு அடைஞ்சு வராங்களோ அவங்க தான் வின் பண்ணதா அர்த்தம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு பண்ணை கொடுக்குறான், நீ வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ண அப்படின்னா. அவனும் அந்த பண்ணை எடுத்து சாப்பிட தான் ஸ்டார்ட் பண்ணுறான். அதுக்குள்ளே இவன் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனுக்கு கத்தி எடுத்து கொடுக்குறான், நீயுமே நல்லா ஒர்க் பண்ண, ஸோ அவனோட டஃப்பை கொடு அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பண்ணு வச்சுருந்தான்ல, அவனோட கையை வெட்டி விட்டுறான், அந்த பண்ணையும் பிடுங்கிக்கிறான். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பண்ணுக்காக அடிச்சுக்கிட்டு நாரிட்டு இருக்கானுங்க. இதை எல்லாத்தையுமே அதில் ஒரு பொண்ணு இருப்பாள்ல, நம்ம ஹீரோனை கூட கொலை பண்ண வந்திருப்பாள், அவள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. கரெக்டாக ஒரு டைம் வரும்போது இவ பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு குத்தி அந்த பண்ணையுமே ஆட்டையை போட்டுட்ருக்கா. அப்போ அந்த டீம் லீடர் சொல்லிட்டு இருக்காரு, அடடா பரவாயில்லையே, செம்ம மூவ் ஆச்சே இது அப்படின்னு. அந்த டைமு இந்த லியானோட்டோட பிரின்சஸ் அப்புறம் அவங்க ஆட்கள் எல்லாருமே உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அட என்ன இவ்வளோ லேட்டாக எல்லாருமே வந்திருக்கீங்க, ஆல்ரெடி காம்படிஷன் எல்லாமே நடந்து போயிட்டுருக்கு, நீங்கள் அந்த ஃபுட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அப்படியாடா சொல்கிறேன்ட்டு அதில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா கழுத்து அப்படியே கட் பண்ணி விட்டுறா. போங்கடா போய் எல்லா திசையிலுமே செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது ஒரு சின்ன விஷயம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சால் கூட என்னை கூப்பிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போயிட்டுருக்காங்க. இந்த சமயம் இந்த ஆஃப்டர் லைஃபோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். இவனை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோவும் அவங்களோட டீம் மெம்பர்ஸும் வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுறான். உள்ளே வந்தோடனே மேலேருந்து ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அவனை அட்டாக் பண்ண வரான். அவனை அப்படியே ஒரே கையால் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு ஒரு டோக்கன் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வெளியே வந்து விழுகுது. ஸோ அதை ஒரு மாதிரி பார்க்குறான், என்னது இது, இவன் லியானாட்டோட ஸ்பையாச்சே அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு அங்கேருந்து போயிட்டுருக்கான். அதே சமயம் வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட டீம் தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே பயங்கரமாக அட்டாக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டுருக்கானுங்க. இந்த சைடாக அந்த பொண்ணை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த பண்ணுக்காக தான் சண்டையெல்லாம் போட்டுட்டு வந்துட்டுருக்கா. அப்போது பெரிய வால் வச்சு சில பேர் பார்த்தீங்கன்னா சண்டையெல்லாம் போட்டுட்ருக்கானுங்க. யார் இவனுங்க, புதுசாக இருக்கானுங்க, ஒரு வேளை ஸ்பையாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த ஆட்கள் எல்லாருமே இவளை பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறதுக்கு வராங்க. ஸோ இவனும் பயங்கரமாக சண்டைலாம் போட்டு அவங்க எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு செக் பண்ணி பார்த்துட்ருக்கா. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் இருக்குது. ரைட்டு, நம்ம சந்தேகப்பட்டது கரெக்டு தான், நம்ம தான் இதுக்கப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்டர் லைஃப் கேம்பில் இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையுமே அந்த ஸ்பை எல்லாரும் அடித்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இவ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து காப்பாற்றி வெப்பனெல்லாம் எடுத்து கொடுக்கும்போது அவனே கேட்குறான், நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு. அட லூசு பயலே, இவங்க எல்லாருமே ஸ்பை, என்னதான் இருந்தாலும் நீயும் நானும் ஒரே டீம் தானே, ஸோ நம்ம 2 பேரும் ஒன்றா போராடலாம். இவனுங்க வந்துட்டு கையில் ஒரு சின்ன கயிறு மாதிரி கட்டியிருக்கானுங்க, அப்புறம் பெரிய வால் வச்சுருக்காங்க.
அவங்க எல்லாருமே நம்ம ஆட்கள் கிடையாது. அவங்க எல்லாருமே லியான் ஸ்டேட்டோட ஸ்பை. ஸோ எல்லாத்தையுமே நீ கொலை பண்ணிரு அப்படின்னு. இதுக்கப்புறம் இவளை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அடியாள் தான் அட்டாக் பண்ண வரான். இவ பார்த்தீங்கன்னா ஒரே காலில் அப்படியே எட்டி மிதிச்சு லாக் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு வந்து டிஃபன் எல்லாம் பண்ணி அவனை காப்பாற்றி விட்டுட்டு அவள் கழுத்தில் கத்தியை வச்சு கேட்டுட்டு இருக்கான். அட இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு. இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசாத, கொலை பண்ணோன்னா கொலை பண்ணிட்டு போ அப்படின்னு. என்னம்மா சாகிறதுக்கு உனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கா? அவனோட ஹெட்டை மட்டும் சொல்லு, நான் உன்னை விட்டுறேன். நான் ஏன்டா உனக்கு சொல்லணும்? நீ வந்துட்டு அந்த மாற்று மருந்துக்காக தானே போராடிட்டு இருக்க. நீ மட்டும் இந்த விஷயங்களை பண்ணிட்ட அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு அந்த மாற்று மருந்தை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு. ஸோ இவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கப்புறமா இவ தான் எல்லாத்தையுமே லீட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அந்த ஸ்பையில் ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை அட்டாக் பண்ணுறதுக்கு வாழெல்லாம் விட்டுட்ருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் வந்துட்டு காப்பாற்றுறான். அப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. அந்த பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கான், லாஸ்ட்டாக நீ வந்து ஸ்மைல் பண்ணிட்டியா அப்படின்னு. உடனே இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் எல்லாம் மாற்றிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கு. இந்த சைடாக அந்த லியான் நாட்டோட பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தவனை மடக்கி அப்படியே கழுத்தில் கத்தியெல்லாம் வச்சு உன்னோட ஹெட் எங்கே இருக்கானோ அங்கே கூட்டுப்போ அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கா. இந்த சைடை இவ பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்குமே கூட்டிகிட்டு வந்துட்டா. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டை உட்காந்து ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவங்க எல்லாருமே வெளியே உட்காந்து அப்படியே காது கொடுத்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே சிக்னல் கொடுக்குறான். உடனே இவங்க எல்லாருமே உள்ளே போகிறாங்களா, பார்த்தா அந்த ஹெட்டை காணோம், எங்கடா போனான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போதே அவன் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே குதிச்சுட்டு இருக்கான். ஸோ எல்லாரு கூடயுமே பயங்கரமாக சண்டை நடந்துகிட்ருக்கு. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு மிதியிலேயே தள்ளி விட்டுட்ருக்கான். அவள் பறந்து போயிட்டுருக்கா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து காப்பாற்றி விட்டு பயங்கரமாக சண்டைலாம் போட்டு அப்படியே கழுத்தில் கத்தியை வச்சு கேட்குறான், உண்மையை சொல்லு அப்படின்னு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகுறான். அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சிருச்சு போல். ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், அவனுக்கு பாய்சன் கொடுத்துருக்காங்க, அவன் வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்கா. இந்த சைடாக அந்த லியானாட்டோட பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரூமையுமே தேடி வந்துட்டா. உள்ளே வந்து பார்த்தா ஹீரோ இருக்கான். அவனை பார்த்தோன்னா அவளுக்கு ஒன்றும் புரியல. இவன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படி. ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், இந்த டெஸ்ட் வந்து ஓவரு, உங்களோட ஹெட்டு வந்து செத்து போயிட்டான். ஸோ எல்லாத்தையுமே அசைன் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான அந்த மாற்று மருந்தை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த லியானாட்ட பிரின்சஸ் மேலே சந்தேகம் வரல போல. ஓகே அப்படின்னா அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறா. இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல அந்த பொண்ணு அங்கேருந்து போகும்போது ஹீரோ வந்து கேட்குறான், அவனோட பேர் என்ன அப்படின்னு. இவனும் சொல்லிட்டு இருக்கா, இவளோட பேர் வந்து மெங்காமா. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டெட் பாடியோட மூஞ்சி எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்கான். ரொம்பவே வயசானவர் தான் படுத்திருக்காரு. பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கான், இவன் சத்தியமாக ஹெட்டு கிடையாது, நம்மளை ஏமாத்திட்டானுங்க அப்படின்னு. ஸோ அங்கே இருக்கிற எல்லா விஷயங்களுமே அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பூச்செடியை அப்படியே நகர்த்து, ஒரு கபோர்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே நகருது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் லாக் மாதிரி ஒன்று இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஜாடியாக இருக்குது. இவனும் ஒன்றா எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதில் ஒரே ஒரு குடுவில பார்த்தீங்கன்னா மருந்து இருக்குது, மற்ற எல்லாமே வேற போல். ஸோ பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கா, நம்மளுக்கு தான் மருந்து கிடச்சிருச்சுல, வாங்க நம்ம ஜிஞ்சருக்கு போய் கொடுத்து காப்பாற்றலாம் அப்படின்னு. வெளியே இருக்கிற எல்லாத்துக்குமே மருந்து தேவை தானே. என்ன மாஸ்டர், அவங்க எல்லாருமே கில்லர்ஸு, அவங்கள எதுக்கு நம்ம கேர் பண்ணணும், அவங்க மனுஷங்க, பிறக்கும்போதே எல்லாருமே கில்லராக பிறக்க மாட்டாங்க அப்படின்னு. இவனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அந்த மருந்து பார்த்தீங்கன்னா மோந்து பார்த்துட்ருக்கான். அதில் என்னென்ன ஹர்ப்ஸ் எல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படின்ற விஷயங்களை இவன் பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணிகிட்ருக்கான். லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஹர்பை மட்டும் அவனால் கெஸ் பண்ண முடியல. என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு காட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பூச்செடி இருக்குது. அதில் இருக்கிற பூவை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவ்வளோதான், அவன் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து துடிச்சுட்டு இருக்கு. பிஏ பார்த்தீங்கன்னா போய் செக் பண்ணுறான், இவனுக்கு பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருக்கிற அந்த மருந்து எடுத்து கொடுக்குறான், இதை எடுத்து கொடுங்க அப்படின்னு. ஸோ மூணாவது பொருள் பார்த்தீங்கன்னா இந்த பூ தானா, ஆனால் இது ரொம்பவே பாய்சன் ஆச்சு. இதை மற்ற 2 ஹர்ப்ஸ் கூட நம்ம சேர்த்து ஒரு மருந்து தயாரிக்கும் போது அது வந்துட்டு அந்த அளவுக்கு பாய்சனாக இருக்காது, எந்த ஒரு மனுஷனுமே கொலை பண்ணாது, பாய்சனுக்கு ஆப்போசிட்டாக தான் வேலை செய்யும் அப்படி. இதுக்கப்புறம் இவன் பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் எல்லாத்தையுமே மேக் பண்ணிட்டான். சொல்லிட்டு இருக்கான், உங்களுக்கான க்யூர் இங்கே தான் இருக்குது, நீங்கள் இதை எடுத்து சாப்பிட்டுட்டு இங்கேருந்து போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு. ஸோ யாருமே வரமாட்டானுங்க. என்னாச்சு, என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மெங்கு தான் வந்து சாப்பிட்றா. இதுக்கப்புறமா எல்லாருமே வராங்க. அந்த பிரின்சஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தர, இப்போ நம்ம போய் அந்த மருந்தை எடுத்து சாப்பிடல அப்படின்னா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னா இவனும் பார்த்தீங்கன்னா அதை போய் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஆக்ட் பண்ணுறா. இதே ஹீரோ பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிடுறான், ஓ இவன் இந்த கேம்பில் ஒரு ஆள் கிடையாது. அதுக்கப்புறமா ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, ஆனால் இங்கே கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு அப்பாவி மக்களை நீங்கள் கொலை பண்ணக்கூடாது, இதே மாதிரி ஒரு கேம்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அப்படி ஸ்டார்ட் பண்ணி நான் உங்களை கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு.
சரி ஓகே அப்படின்னு அந்த ஸ்பை எல்லாருமே அங்கேருந்து போயிடானுங்க. இந்த கேம்பில் இருக்கிற மற்ற பேர் இருக்காங்க. ஹீரோவும் கேட்குறா, நீங்கள் போகலையா அப்படி. எங்களுக்கு போகிறதுக்கு எந்த ஒரு இடமே கிடையாது, அதனால நாங்கள் வந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ணி வரோம், உங்களுக்காக நாங்கள் கொலை பண்ணுறோம் அப்படின்னு. எது எனக்காகவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம், உங்களோட கேர்ளை சில பேர் வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கல்ல, அப்போ உங்களுக்கும் எனிமீஸ் இருக்காங்கல்ல, உங்களுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஏன்னா என்னோட கேர்ளை வந்து கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்களா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு வார்த்தைக்காகவே இவங்க எல்லாத்தையுமே வேலைக்கு எடுத்துக்கிறான். இதுக்கப்புறமா அந்த லியானாட்டோட பிரின்சஸை பார்த்தீங்கன்னா இவன் போயிட்டு அப்படியே வழிமறிச்சிட்டு இருக்கான். நீ வந்துட்டு அந்த லியான் ஸ்டேட்டோட ஸ்பை தானே அப்படின்னு. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டைலாம் போட்டுட்ருக்காங்க. அப்போ இந்த பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு பெல்ட் மாதிரி ஒன்று கட்டியிருந்திருப்பான். அதை கத்தி விட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுறா. அது உள்ளே இருந்து இவன் பார்த்தீங்கன்னா ஒரு குருவி வச்சுருப்பான் போல். ஸோ அந்த குருவி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது. அந்த குருவியை பார்த்து இவன் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கா. அந்த சமயத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து ஒரே சொருகு தான். இவன் வந்து கோவப்படலை, ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்ருக்கா. ஹீரோக்குமே ஒன்றும் புரியல, இவன் ஏன் இப்படி பார்க்குறா அப்படின்னு. அப்போ அந்த பிரின்சஸோட அந்த அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான பிளேடு மாதிரி அப்படியே சுற்ற விட்டுட்ருக்கா. ஸோ அதை டிஃபெண்ட் பண்ணோன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இந்த கத்தியை பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து அதை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த சமயத்தை யூஸ் பண்ணி 2 பேருமே அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஹீரோவுமே அந்த குருவியை ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். இந்த சைடை அந்த பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கா. அப்படி என்னதான் இருக்குது அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். அங்கே அந்த லியான் வந்து சொல்லிட்டு இருக்கான் அவள் போயிட்டா அப்படின்னு. இவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. என்னடா சொல்கிற, உண்மைக்குமே போயிட்டாளா? சத்தியமாக போயிட்டா, அவளையே நீ போக விட்ட? இங்கே பாருப்பா, நீ கொடுத்த மருந்தா அவள் சாப்பிட்டா, ஃபுல்லாகவே க்யூர் ஆகிட்டா. அவன் அங்கேருந்து போகிறேன்னு சொல்லும்போது நான் எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கானா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து கூப்பிடுறா. ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு அப்படியே உயிர் வந்த மாதிரியே இருக்குது. ஸோ டக்குன்னு போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஃபுல்லாமே க்யூர் ஆகிட்டேன், அதனால் இங்கேருந்து கிளம்புறேன். இதுக்கப்புறம் வெய் ஸ்டேட்டுக்கும் யான் ஸ்டேட்டுக்கும் பயங்கரமாக வாரெல்லாம் வரும்னு நினைக்கிறேன், அங்கே நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு. ஹீரோ வந்து கேட்குறான், வேறு எதுவுமே நீ என்கிட்ட சொல்கிறதுக்கு இல்லையா? வேறு என்ன நான் சொல்லணும்? சொல்கிற மாதிரி என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுது. சரி ஓகே, அது எல்லாமே என்னோட இல்யூஷன் நினைக்கிறேன் அப்படின்னு அங்கேருந்து போகிறான்னா. ஒரு நிமிஷம் ஒன்றும் இல்லை, நீ வந்து உன் லைஃப்பை ரொம்பவே ரிஸ்கில் வச்சு எனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்க, அது எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். ஆனால் நான் போயே ஆகணும். யான் வந்து ரொம்பவே தனியாக இருப்பான். அவன் எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கான், ரொம்ப டேஞ்சராக சில விஷயங்களை பண்ணுறான், இல்லை என்ன யோசிக்கிறான் அப்படின்றதே எனக்கு தெரியல. ஒரு வேளை அவனுக்கு நான் வந்து கண்டிப்பாக தேவைப்படலாம், அதனால நான் போகணும் அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவள் ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டுருக்கா. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக சொல்லிகிட்ருக்கான். எனக்கும் தான் நீ தேவைப்படுற, உனக்கு அது புரியுதா, அதை நீ ஃபீல் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கா. இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஒரு மாதிரி சோகமாக தான் படுத்துட்ருக்கான். இந்த சைடு ஹீரோனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டே இருக்கா. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா லியான் வந்துட்டுருக்கு. என்னாச்சு, ரொம்பவே குழப்பத்தில் உட்காந்துட்ருக்கியா? நீ யானை நம்புற, அவனோட தான் நீ போக போகிற அப்படின்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது, போ, அது உன்னோட இஷ்டம்தான். ஆனால் ஹீரோவுமே ரொம்ப நல்ல பையன்தான். உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கானே, அதுதான் ரொம்ப ஓவராக இருக்குது. உன் மூஞ்சி பாரு இத்தினோண்டா இருக்குது, கண்ணு பாரு அம்மா தண்டி இருக்குது, நீலாம் ஹீரோவுக்கு ரொம்ப ஓவர் தான் அப்படின்னு. என்னடா என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி மறக்காமல் சாப்பிட்ரு. அப்புறம் எங்கள் வீட்டை வந்துட்டு அடிக்கடி நிறைய சோல்ஜர்ஸ் வந்து எட்டி எட்டி பார்த்துட்ருக்கானுங்க. அவங்க எல்லாருமே யானோட ஆட்கள் நினைக்கிறேன். நாளைக்கு நீங்கள் வந்து கிளம்பிடு, என்கிட்ட பாயெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நான் கொஞ்சம் நல்லா தூங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவன் வந்து மனசுக்குள்ளேயே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. நீ மட்டும் அன்னைக்கு என்னை வந்து காப்பாற்றலை அப்படின்னா கண்டிப்பாக நான் செத்து போயிருப்பேன். என்னோடய லைஃப்பில் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு. இதுக்கப்புறமா அந்த ஷவுலி ஆர்மியை கட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா என்வைக்கு வந்துட்டாங்க. ஆனால் சிட்டிக்குள்ளே போகாமல் காடு மலையெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பிளேஸில் தான் தங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, பல சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே காணோம் அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ அவங்க கண்டிப்பாக அவங்க ஃபேமிலியை தான் பார்க்க போயிருப்பானுங்க, வாங்க போகலாம் அப்படின்னு. இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிக்குள்ளே வந்து தேடுறாங்க, ஆனால் கிடைக்கல. நம்ம ரொம்ப நேரம் இங்கே இருக்கக்கூடாது, வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது
இல்லை நம்ம ஃபேமிலி, இல்லை அது ரொம்பவே ஆபத்து, இல்லை நாங்கள் தூரமாக நின்று பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை போய் மீட் பண்ண போகிறாங்க. ஒரு சோல்ஜரை பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணா வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாரு, கத்தி வச்சு மிரட்டிகிட்டே இருக்காரு. ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ, இங்கேருந்து போ, ஒன்னால தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை அப்படின்னு. நான் அம்மாவை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேனே அப்படின்னு. எந்த அம்மாவை பார்க்க போகிற? அம்மா செத்து பல வருஷங்கள் ஆச்சு, நீ இப்போ தான் வரியாக்கும், ஒன்னால தான்டா இந்த மாதிரி நிலைமையே அப்படின்னு. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்களா, என்னால் தானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா அந்த கத்தி எடுத்து கழுத்துலேயே அப்படியே கீறிக்கிறான். இதை பார்த்தீங்கன்னா அந்த ஜெனரலும் இன்னொரு ஒரு ஆளுமே பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்காங்க. உனக்கு இவன் வேணாம் அப்படின்னா எங்களுக்கு இவன் வேணும் அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா அவனை தூக்கிட்டு வந்து கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் யானை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஜெனரலு அப்புறம் நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறானு, நான் தான் பெரிய ஆள், நான் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கேன், ஸோ நீங்கள் வந்து நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு. நான் வந்து ஜெனரலு, நான் ஏன் உன் பேச்சை கேட்கணும் அப்படின்னு இப்படியே சண்டை போயிட்டுருக்கு. ஸோ யானுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரொம்பவே கடுப்பாயிடுறான். போதும் நிறுத்துங்க, போங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு. ஸோ தனியாக உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கான். நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போதாப்ப நம்மளோட என்பிக்கு வந்திருக்கேன். என்னோட மனசில் ரொம்பவே அழகான ஒரு சிட்டியாக தான் இது தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போது அந்த மாதிரி கிடையாதுப்பா. நீங்கள் வந்து இங்கே இருக்கிற அந்த மக்கள், சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் ஃபேமிலியாக பார்த்தீங்க. ஆனால் இப்போ இருக்கிற அந்த சிச்சுவேஷனே வேறு மாதிரி போயிடுச்சு. பதவிக்கும் காசுக்கும் ஆசைப்பட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக என்னோடய வீடாக இருக்காது. எல்லா விஷயங்களையுமே நான் திரும்ப மாற்றணும், அதுக்கு நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற விஷயங்கள் இப்போதைக்கு தெரியலை. இந்த சைடாக அந்த ராஜாவை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா வெய்க்கும் அப்புறம் இன்னொரு ஒரு சோல்ஜருக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் 2 பேரும் என்பையை போய் அட்டாக் பண்ணணும், அந்த யானை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு. ஸோ இவங்களோட ஒரு ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்பையை வந்துட்டு நோக்கி பயணித்து வந்துட்டுருக்காங்க. ஸோ யானுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் தெரிய வருது. அவன் பார்த்தீங்கன்னா அவங்களோட படைகள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு குதிரையில் வந்துட்டுருக்கான். அப்போது அந்த ஜெனரல் கிட்ட சொல்கிறான், நீ வந்துட்டு இந்த யான் சிட்டியை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கோ, நாங்கள் வந்து எல்லையில் போயிட்டு போராடுறோம் அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவங்கிட்ட பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி வெய் ஸ்டேட் வந்துட்டு என்பையை நோக்கி போர் எடுத்து போயிட்டுருக்காங்க, யான் சிட்டி தான் ரொம்பவே ஆபத்தில் இருக்குது அப்படின்னு. இங்கே ஒரு விஷயத்த நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். என்பே அப்படின்னா ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்ம தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டு. யான் சிட்டி அப்படின்றது டிஸ்ட்ரிக்ட் மாதிரி. ஸோ அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மேப்பை பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்கான், இல்லைடா நம்மளோட சிட்டிக்கு தான் ஆபத்து அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யான் வந்து பயங்கரமாக ஒரு பிளான் போட்டிருக்கான். வெய் ஸ்டேட்டோட ஆர்மி வந்து யான் சிட்டியை போயிட்டு அட்டாக் பண்ணும். அந்த சமயத்தை யூஸ் பண்ணி யான் வந்து இன்னொரு ஒரு படையோட வந்து வெய் ஸ்டேட்டை வந்துட்டு அட்டாக் பண்ணுவான். இந்த பிளானை வெய்யும் அப்புறம் அந்த மினிஸ்டரும் வந்துட்டு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவளை பார்த்தீங்கன்னா நம்ம லின்ஷி வந்துட்டு பிக்கப் பண்ணி ஒரு குதிரை வண்டியில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா அந்த ஃபெங்மின் இருக்கான்ல, அவனுமே நடந்து வந்துட்டுருக்கான். அப்போ ஒரு பையனை ஒரு கடைக்காரர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சிட்ருக்காங்க. காசு இல்லாமல் மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது, இங்கேருந்து போ அப்படின்னு. இல்லை எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு அந்த பையனும் ரொம்ப கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா, என்ன சத்தம், அந்த பையனுக்கு போய் ஹெல்ப் பண்ண அப்படின்னு. அப்போ ஃபெங்மின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான், இந்த மாதிரிலாம் பசங்களாம் அடிக்காத அப்படின்னு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன் அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. இவ போகிற அந்த குதிரை வண்டியை அந்த ஜெனரல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். இவளை நம்ம பிரின்சஸ் கிட்டேருந்து நம்ம ரொம்ப தூரம் தள்ளி வைக்கணும், அப்போனா மட்டும்தான் நம்மளோட ரிவெஞ்சை அந்த வேஸ்டேட் மேலே எடுக்க முடியும். இவ கூட இருந்தா அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண விட மாட்டா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வில்லத்தனமாக பிளான் போட்டுட்ருக்கான், என்ன பண்ண போகிறான்னு தெரில. இதுக்கப்புறம் ராஜா பார்த்தீங்கன்னா அவங்க பையனை கூப்பிட்டு சில விஷயங்களை சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே பாடுறா, நம்மளோட ஆர்மியிலேருந்து சில படைகளை காணோம், அவங்க எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறான், என்னப்பா சொல்கிறீங்க, நம்ம ஆர்மியிலேருந்து சில படைகளை காணோமா அப்படின்னு. இந்த சைடு அந்த பிரின்ஸ் கிட்ட வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, நம்ம பிரின்சஸையும் காணும். இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பமாக இருக்குது, நம்ம ஆர்மியில் ஒரு படையவே காணோம், அப்புறம் இந்த இளவரசியை காணோம், இவ என்னதான் பிளான் போடுறா அப்படின்ட்டு ஒரு மாதிரி குழப்பத்தோடு இருக்கும்போது ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோ தான் எழுதி சென்ட் பண்ணியிருந்திருப்பான் போல், இந்த மாதிரி நம்மளோட சிட்டி வந்து ஆபத்தில் இருக்குது, யான் வந்து போர் எடுத்து வரப்போகிறான் அப்படின்னு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை அப்புறம் அந்த ஃபெங்மேனை 2 பேர்த்தையும் காட்டுறாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், நம்ம சோல்ஜர்ஸ் படைகள்லையே 2 லீடர்ஸ் வந்துட்டு ரொம்பவே டேலண்டடாக இருப்பாங்க. ஒன்று வந்து லின்ஷி, அப்புறம் இன்னொன்று வந்து மிஸ்டர் வு. ஆனால் நம்ம பிரின்ஸ் ஏன் அந்த லேண்ட் சிட்டியை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க யாரையுமே அங்கே சென்ட் பண்ணலை, உங்களையுமே லேண்ட் சிட்டிக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காரு.
ஸோ எனக்கு என்னமோ பிரின்ஸ் வந்து அந்த யான் சிட்டியை கைவிட போகிறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா, இல்லை நான் சும்மா தோன்றது தான் சொன்னேன், பட் இது உண்மையாக இருக்கக்கூட வாய்ப்பில்லை அப்படின்னு. நான் வந்து அந்த லேண்ட் சிட்டிக்கு போகலை, நான் திரும்பவும் யான் சிட்டிக்கு போகிறேன், அங்கே என்ன விஷயங்கள் நடக்குது நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா அந்த ஷவுலி ஆர்மி மெம்பர்ஸை தான் காட்டுறாங்க. இவங்கிட்ட வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுறாங்க, அதாவது ஜெனரல் கிட்ட. இந்த மாதிரி நம்மளோட யான் சிட்டி வந்துட்டு ஆபத்தில் இருக்கு, வேஸ்டேட்ல இருந்து எல்லாருமே போர் தொடுத்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா என்ன ஆனாலும் சரி நம்ம வந்து யான் சிட்டியை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் இவங்க ரொம்ப லாயலாக தான் இருக்காங்க. ஆனால் நம்ம யான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சான்ஸே கொடுக்க மாட்டான், ரொம்பவே வந்துட்டு இவங்களை மோசமாக தான் ட்ரீட் பண்ணுறான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.